அல்லாஹ் தஆலா சில பாவத்தை அல்லாஹ் தஆலா பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்துல ஆண்கள் அல்லாஹ் தஆலா முற்படுத்தி சொல்லி எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டு சொன்னா, அதாவது வட்டி எடுக்கக்கூடிய ஆண்கள் இப்படின்னு சொல்லி ஆண்கள் அல்லாஹ் தஆலா முற்படுத்துகிறான். ஆனால் ஒரே ஒரு பாவத்துக்கு மாத்திரம் பெண் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் முற்பட்டு ஸ்பெஷல் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது குர்ஆனுடைய ஆயத் என்ன? வஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மியத ஜல்தா. குர்ஆனுடைய ஆயத் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள், இதே போல விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்கள், இவர்களுக்கு 100 கசேடி அடிக்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய வசனத்துல பெண்ண விபச்சாரத்தில் அல்லாஹ் முற்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தஃப்சீர் எழுதிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்துக்கு மட்டும் பெண் என்னத்துக்கு முற்படுத்தி சொல்லுகிறான்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்திலே விபச்சாரத்துக்கு தூண்டக்கூடியவங்க, விபச்சாரத்துடைய ஆசைய அந்நிய ஆண்களுக்கு மத்தியில போடக்கூடியவங்களே பெண்கள் தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அது எப்படி விபச்சாரத்துடைய ஆசைய பெண்கள் போடுறது? ஐக்கிய அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். முதலாவது, ஒரு பெண்ட அல்லாஹ்ட பயம் இல்லாட்டி, அல்லாஹ்ட தக்வா இல்லாம போனேன்னு சொன்னா, ரோட்ல போகக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வான்னு சொன்னா, அவளுடைய கவர்ச்சியை காட்டி அவளின் பக்கம் சாய்ப்பாள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்கள் மகரம் பேணாமல் இருக்கிறது. பெண்கள் மகரம் பேணாமல் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு மாப்பிள வெளிநாட்டுல ஊடு கட்டுறதுக்கு பாசை கூலி கொடுக்கிறது யாரு? கண்ணியத்து யாரு? எங்கட பெண்கள். இது கசப்பான உண்மை. ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் எங்கட நாட்டுல நடந்திருக்கு. அதெல்லாம் மிம்பர்ல சொல்றது ஒழுக்கம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இது என்ன செய்யறாரு? ஒரு ஆண் என்ன செய்யறாரு? பெண்ண பாவம் செய்ய வைக்கிறாரு. நல்லா தெரியும் பாஸ் மகரம் இல்ல. இவன் என்ன செய்யறா? கூலி கொடுக்கிறான். இதே போல பால்காரனுக்கும் ஆட்டாக்காரனுக்கும் என்ன செய்யற? தனியா போற. இவன் மகரமா இல்ல. ரெண்டு பேர் எப்படி பழகுறாங்கன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்நாள்ல மாப்பிள்ளையோட கூட அப்படி கொஞ்சம் பேசிக்க மாட்டான். ஆட்டக்காரன் பால்காரன் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இது விபச்சாரத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது பெண்கள் இரண்டாவது செய்யக்கூடிய விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பெண் முழுமையான முறையை ஃபேஸ் கவர் பண்ணி போறான். இப்ப ஃபேஸ் கவர் பண்ணக்கூடிய பெண்கள் சில பேர் நினைக்கிற என்ன தெரியுமா? நாங்க ஃபேஸ் கவர் பண்ணிட்டோம், இப்ப என்ன செஞ்சிட்டோம்? நாங்க முழுமையான முறையில ஈமான்தாரி. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுக்கும் நிபந்தனை இருக்கு. ஒரு பெண் முழுமையாக முறையா பரதானிக்கு போகக்கூடிய நேரத்தில் நறுமணம் பூசக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்குள்ளே தானே நாங்க பேசிக்கொள்றது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில பேப்பர்ல போடலாம், மிம்பர்ல பேசிட்டு இருப்போம். அதிகமாக ஃபேஸ் கவர் பண்ணக்கூடியவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நறுமணங்கள் அடிச்சு கொண்டு உள்ள பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சு கொண்டு போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயு மர்அத்தின் இஸ்தாதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது ரிஹா ஃபயஸானியா. எந்த ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு பெர்ஃபியூத்தை அடிச்சுக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியில கடந்து செல்றா, அவட பெர்ஃபியூம் வாசத்தை இன்னொரு அந்நிய ஆண் நுகர்றாரு. கண்ணியத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? இவன் நல்லடியான்னு சொன்ன ஃபஹியஸானியா, விபச்சாரிய பார்த்துக்கொண்டா பார்த்துக்கோ. ஃபேஸ் கவர் பண்ணி விபச்சாரின்னு சொல்லி பட்டம் எடுக்கிறார். காரணம் என்ன? நறுமணம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பெண்ணுக்கு நறுமணம் பூசலாமா? சொந்த கணவண்ட முன்னுக்கு தவிர ஏழு அந்நியான்களுக்கு மத்தியில நறுமணம் பூசுறது ஹராம். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு தொழுகைக்கு போறா, அவட தொழுவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டிச்சு. அவ என்ன 40 நாளைக்கு அவட தொழுவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டிச்சு. திரும்ப என்ன செய்யணும்? அவ போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு சுத்தமாய் வந்து தான் தொழுவணும். எப்படி சட்டம்? ஒரு நறுமணம் கணக்கெடுக்கிறதா? யாருமே கணக்கெடுக்கிறல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இதுதான் அடிப்படையான விஷயம். இதை சொல்லிக்கொண்டு இந்த குத்துபா நான் முடிச்சு கொள்றேன். மோசமான ஆடைகள். ஒரு பெண்ணுடைய ஆடை கெட்டுருச்சுன்னு சொன்னா உலகத்துல எல்லாமே கெட்டு போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண் ஆரம்ப காலத்துல ஹிஜாபுடைய சில முக்கியத்தை பத்தி எல்லா மிம்பர்களும் பேசுவாங்க. ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப எங்கட முஸ்லிம் பெண்களையும் 3 பகுதிகளா பிரிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையுமே பங்கு பிரிச்சு 3 பகுதிகளா பிரிக்க வேண்டியதா இருக்கு. சில முஸ்லிம் பெண்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, கிளாஸ் போகக்கூடிய பெண்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, டெனிம் கல்சான அடிச்சு
போதாதுக்கு ஐக்கிய மேலால் ஒரு சல்வாரியை உடுத்து, போதாதுக்கு தைத்தா வேற உடுத்து, பாத்திமாண்ட ஆயிஷாண்டு காட்டி கொள்றதுக்கு என்ன செய்யறது, முக்காரண்ட போட்டுக்கொண்டு போறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அழகா? எங்கட மனசாட்சின்னு ஒன்றிருக்கே, கேட்டு பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இந்த பெண் போகக்கூடிய நேரத்துல ரோட்ல போகக்கூடிய பெரிய அவுளியாக்கலாம், அவன் காசை கொடுக்கப்பட்டு பார்க்கத்தான் செய்வான். அதுக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லல, அதுக்குன்னு சொல்லி வாலிபர்கள் மாற்றி விலகி கொள்ளக்கூடாது. நாங்க பார்வையை கீழ்த்தால் தோணும் என்றாலும் ஒரு அண்டி ஆண் ஒரு வாலிபனுடைய அந்த பார்வை கெட்டு போறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இவ உடுத்துட்டு போனா. இது பெண்ணுடைய முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்னன்னு சொன்னா, இப்ப அதிகமான பெண்கள் என்ன செய்யறன்னு சொன்னா அபாயாக்கள் உடுத்துற. இந்த அபாயாவை ரெண்டு வகையா பிரிக்க வேண்டியதா இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளி அழுந்தாலும் சில விஷயத்தை முன்வைச்சாரு. அதுல ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. சில கசப்பான உண்மை என்னன்னு சொன்னா, பேஸ்புக்ல போடப்பட்டிருக்கான், 2 பெண்கள் அபாயா உடுத்து கொண்டு போயிட்டு. இந்த அபாயா உடுத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இப்ப வர செக்ஷன் அபாயாக்கள் அப்படித்தானே, ஆணுடைய மனசு அப்படி மாற்றக்கூடிய அபாயாக்கள் தானே, இறுக்கி நெருக்கி கொடுக்குற அபாயா தானே. இந்த அபாயாவுடைய பின்பாதி அப்படி போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடப்பட்டிருக்கு. போட்டு அப்படி சும்மா விட்டானா அதுக்கு கீழால எழுதி இருக்காம், இதே போல எங்களை ஸ்ரீலங்கா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உடுத்துன்னு சொன்னா எப்படி ருசியா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். இதுதான் அபாயா, இதுதான் அபாயா. கண்ணியத்துக்குரியவர்களே, யகூதிகள் போட்ட பிளான் இது. இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக யூதர்களால போட்ட பிளான். அவன் யோசிச்சான் எப்படின்னு சொன்னா, முஸ்லீம் பொம்பளைகளுக்கு போயிட்டு அறக்குறையா உடுங்கன்னு சொன்னா யாருமே உடுக்க மாட்டாங்க, யாருமே உடுக்க. இப்ப யோசிச்சான், அபாயான்ற பெயர்ல என்ன செய்வோம், பல பல டிசைன்களை அடிச்சு என்ன செய்வோம், முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியில கொடுத்துடுவோம். இன்றைக்கு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போகுது, அட்வர்டைஸ்மெண்ட் அதை பார்த்து பெண்கள் மயங்குற. என்னது, மலிவான விலையில் வண்ண வண்ண அபாயாக்கள். இப்ப பார்த்தாச்சா, இப்ப என்ன செய்யறது, மாப்பிள்ளோட போயிட்டு வாங்கி கேட்கறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அபாயா உடுக்கணும். உடுக்கிற நோக்கம் என்ன, ஏண்ட அழக ஏண்ட கவர்ச்சிய எந்த ஒரு அந்நியானும் பார்க்க கூடாது. இதுதான் அபாயாட நோக்கம். இந்த அபாயா மாதிரி இப்ப கவர்ச்சியான சாம ஐட்டம் வேற ஒன்றுமே இல்லைன்னு தான் செல்லும். அந்த அளவுக்கு மோசம், அந்த அளவுக்கு நாடு கெட்டு போச்சு. சில முஸ்லிம் பொம்பளைல ரோட்ல பார்த்தேன்னு சொன்னா கிளாஸ் விட்டு போறார்கள், அபாயாவை உடுத்துக்கொண்டு அந்நியான்களோட பல்ல காட்டி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் அபாயா கொடுத்த கண்ணியம். யோசிக்க கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா அபாயாவை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த குர்ஆனுடைய ஆயத்தை நாங்கள் நாசமாகி கொண்டிருக்கிறோமே. அந்த காலத்து சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அதிக கண்ணியமானவர்களே. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய நேரத்துல சின்ன புள்ள மாதிரி விம்மி அழுது கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ஃபாத்திமா, நீங்க சொர்க்கவாதின்னு சொல்லி பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க, ஏன் அலோனும்? ஐயா ஃபாத்திமா சொன்னாங்க, நான் உலகத்துல வாழ்ற நேரத்துல எந்த ஒரு அந்நிய ஆண்ட பார்வைக்கும் நான் படல. நான் மௌத்தா போனதன் பின்னால என் உடம்புடைய சைஸ இன்னொரு அந்நிய ஆண் பார்த்து நான் அல்லாஹ் இடத்துல குற்றவாளியாகி விடுவேனோ என்ற பயம் என்ற உள்ளத்துல இருந்து கொண்டிருக்கேன். மௌத்தா போகக்கூடிய நேரத்திலையும் ஃபாத்திமா பயந்தாங்க, உடல் அமைப்பை பார்த்தேன்னு சொன்னா நான் குற்றவாளியா போயிட்டு விடுவேன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியாப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த காலத்துல என்ன சொன்னா, பெண்களோட நிலைமையை பார்த்து ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. இப்படி இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே நாங்க சொல்லுறது, வெறுமனே அந்த ஹஜ்ஜ செஞ்சுட்டான்னு சொன்னா நாங்க சொர்க்கவாதி இல்ல. எங்கட ஒவ்வொருத்தரும் பெண்களோட விஷயத்துல மிக கவனமா இருக்கணும். பெண்களோட விஷயத்துல மிக கவனமா இருக்கணும். அவங்களோட ஆடைய சீராக்கணும், அவங்களோட ஆடைய சீராக்கணும். கடினமான முறையில வேதனை செய்யப்படுறாங்க. ஆடையுடைய விஷயத்துல மோசம் செஞ்ச பெண்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது, கனவின் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு உண்டு புகாரில. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வளம் என்னன்னு சொன்னா, காலை அடைஞ்சதன் பின்னால எல்லா தோழர்களையும் கூப்பிட்டு கேட்பாங்க, நீ என்ன சரி கனவுகள் கண்டீங்களான்னு சொல்லி. இது ரசூலுல்லாஹ்ட கேட்கிற ஒரு வளமை. அப்படி நல்ல கனவா இருந்தேன்னு சொன்னா கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் கனவுல சில காட்சிகள் என்ன காட்டப்பட்டுச்சு. என்ன காட்சின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல 2 மலக்குமார்கள் என்னை எழுப்பி கொண்டு போறாங்க. ஒரு நரகத்தை கொஞ்சம் சுத்தி காட்டினார். நரகத்துல 10 கூட்டத்தார்களை சுத்தி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுல ஒரு கூட்டம் வேதனை செய்யப்படுவதை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன். அவர்கள் எவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க,
ஒரு ஆணும் பெண்ணும் உடுப்பு இல்லாம தலைக்கீழா தொங்கவிடப்பட்டிருக்கு. அதுக்கு கீழால் என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னா நெருப்பு கங்குகள் இருக்கு. அந்த கங்கு வைக்கப்பட்டிருக்கு. நரகத்துடைய நெருப்பு உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அதாவது கடினமானது. நரகத்துடைய நெருப்புல ஒரு துளி ஒரு டொட் எடுத்து இந்த உலகத்துல போட்டேன்னு சொன்னா முழு உலகம் கருவி சாம்பலாக்கி. அந்த அளவுக்கு பயங்கரமான நெருப்பு பத்தி கொண்டிருக்கு. அந்த நெருப்புல இவர்களை நெருப்புக்கு மேலால் தொங்கவிடப்பட்டு இதே போல இந்த 2 ஆணையும் பெண்ணையும் நெருப்பு கங்குகளை போட்டு அப்படி உருட்டப்பட்டிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது அந்த மலக்குமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த அதாவது 2 பேர் இப்படி வேதனை செய்யப்படுறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த 2 பேர் தான் உலகத்துல வாழ்ற நேரத்துல ஆடையுடைய விஷயத்துல மோசம் செஞ்சு விபச்சாரம் செஞ்ச ஆணும் பெண்ணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு ஹதீஸ்கள்ல சொன்னாங்க, நான் பெண்களை அதிகமாக நரகத்துல பார்த்தேன். அதுல சில பெண்கள் கடினமான முறையில வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். எப்படின்னு சொன்னா அந்த பெண் ஆடை இல்லாம அதாவது நெருப்பு கத்திரிக்கோளால அவர் உடம்ப முழு துண்டிச்சு கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் இரக்கமுள்ள நபி இந்த காட்சியை பார்த்து அழுந்தாலும் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் இந்த பெண் எவ்வளவு வேதனை செய்யப்படும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ தான் உலகத்துல வாழ்ற நேரத்துல அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடம்பை காட்டினவள். இன்னொரு பெண்ணை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யப்படுறான்னு சொன்னா நெருப்பு பத்தி கொண்டிருக்கி தலைக்கீழாக தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கு. அந்த நெருப்புடைய சூட்டின் காரணத்தால் அந்த பெண்ணுடைய மூளை அப்படி உருவி வடிஞ்சு கொண்டிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் இந்த பெண் இப்படி வேதனை செய்யப்படணும்? ஐக்கிய நபி அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவ தான் உலகத்துல வாழ்ற நேரத்துல அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய முடியை காட்டினவள். இவ்வளவு தான் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி ஹதீஸ்களை நாங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னு சொன்னா எங்கட பெண்களுக்கு, எங்கட வீட்டுல உள்ள எங்கட மனைவிக்கு, இதே போல எங்கட பிள்ளைக்கு பேசி நாங்க சொல்லி என்ன செய்யணும்? முதலாவது அவர்களுடைய உள்ளத்துல அல்லாத பயத்தை போடணும். அவர்களுடைய ஆடையை சீராக்கணும். இதே போல அபாயாக்களுடைய விஷயங்கள் மிக பயங்கரம். கேட்கிற அபாயாக்களை நாங்க வாங்கி கொடுக்கறது இல்ல. நாங்க பெண்ணுக்கு அபாயா தான் வாங்கி கொடுத்த அபாயா போட்டு நாங்க நரகத்துக்கு போகணுமா? அபாயோட நோக்கம் என்னது? முழுமையா மறைக்கணும். இறுக்கி நெருக்கி உடுத்து கொண்டு போகக்கூடிய அபாயாக்கள் இல்ல. இதே போல பெண்கள் என்ன செய்யணும்? ரோட்ல போகக்கூடிய நேரத்திலையும் மகரமான ஆண் துணையோட போகணும். மாப்பிள வெளிநாட்டுல இருந்து சல்லி அனுப்புற இவ செக் பாத்திரத்துக்கு மச்சானோட போல மகரம் இல்ல, விபச்சாரம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போல எங்களோட வீட்டு சூழலை நாங்க பாதுகாக்கணும். வீட்டுல போட்டு காட்டக்கூடிய காட்சிகள், எங்களோட சின்ன பிள்ளையை போட்டு காட்டக்கூடிய மோசமான கார்ட்டூன்கள், இந்த கார்ட்டூனை அடியோடு நாங்க இல்லாமலாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, டிவிக்கக்கூடிய விஷயம் அதாவது எந்தெந்த வீட்டுல டிவி இருக்குமோ, எந்தெந்த வீட்டுல மோசமான படங்கள் பார்த்து கொண்டு அதுல இன்பம் கண்டு கொண்டு இருப்பாங்களோ, அதுல அடிப்படை ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய உள்ளத்திலிருந்து வெக்கத்தை அல்லாஹ் தஆலா கலட்டி எடுத்துருவான். வெக்கம் கலட்டப்பட்டேன்னு சொன்னா உம்மா விளங்காது, தாத்தா விளங்காது. இதுதான் ஹதீஸுடைய சுருக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்களும் என்ன செய்வோம்? இதை உள்ளத்துக்கு எடுத்து முதலாவது என்னைய நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். இதே போல என் மனைவிய என் பிள்ளைய நான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில முஹர்ரமுடைய மாசத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். புது வருஷத்துல நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட ஒவ்வொருத்தர குறிக்கோள் இருக்கணும். நான் போன வருஷம் செஞ்ச பாவங்கள் அனைத்து பாவத்துக்கும் நான் அல்லா இடத்துல தௌபா செஞ்சு ஒரு நல்லவனாக மாறி இதற்கு பின்னால சரி நான் என்ன செய்யணும்? ஒரு புது மனிதனாக நான் மாறணும் என்ற எண்ணம் ஒவ்வொரு ஆண்களோட உள்ளத்திலும் வரணும். அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விஷயங்கள் பேசப்பட்டதோ அத மௌத் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நாம நசீபாக்குவானாக.